இந்த குட்டி பொண்ணு ஸ்கூல் கிளம்பிட்டு இருப்பா. அவளுக்கு அவளோட அப்பாடா ரொம்பவே பிடிக்கும். இப்ப அந்த குட்டி பொண்ணோட அப்பாவுமே நான் வயலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அந்த குட்டி பொண்ணு ஸ்கூலுக்கு போறதுக்கு பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பா எங்க போறாரு என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவருக்கு தெரியாம மறைஞ்சிருந்து பாத்துக்கிட்டு இருப்பா. அவரும் மழை வந்தா தண்ணி பாயன்னு சொல்லிட்டு வரப்பெல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பாரு. அதை பாக்குற அந்த குட்டி பொண்ணு இப்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. அந்த குட்டி பொண்ணு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வந்து விளையாடிக்கிட்டு இருக்கும்போது மழை பெய்யுதுன்னு நினைச்சிட்டு வெளியே சந்தோஷமா ஓடி போய் பாப்பா. பார்த்தா மழையா இருக்காது. அவளோட அம்மா ஓட்டு மேல துணி காய வச்சிட்டு இருந்திருப்பாங்க. அதை பாக்குற குட்டி பொண்ணுக்குமே இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்ப அடுத்த நாள் எப்பயும் போல அவளோட அப்பாவுமே வயலுக்கு கிளம்பி போவாரு. அன்னைக்கும் அதே மாதிரி அவளோட அப்பாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போவா. அவளோட அப்பாவும் மழை வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குற அவளுக்கு இப்ப ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸ்கூல முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு அந்த கயிறை மறைச்சு வச்சிருக்கா. இப்ப அந்த குட்டி பொண்ணு ஈவினிங் டியூஷனுக்கு போயிட்டு வரும்போது அவ மறைச்சு வச்சிருந்த கயிறு அங்க காணோம்னு சொல்லி ரொம்ப பதட்டப்பட்டு அவங்க அப்பாவை தேடி ஓடுவா. அங்க போய் பார்த்தா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மரமே இருக்கும். அங்க அவளோட அப்பாவுமே கயிறு கட்டிக்கிட்டு இருப்பாரு. அதை பாக்குற அந்த குட்டி பொண்ணுமே அப்பா ஏதாச்சும் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு அப்பா அதெல்லாம் வேணாம்பான்னு சொல்லி கத்துவா. ஏன்டா அழுகுற நீ ஊஞ்சல் ஆடுவேன்னு சொல்லிட்டு இதை கட்டுறான்னு சொல்லுவாரு. அந்த குட்டி பொண்ணு அவளோட அப்பாவை கட்டி அணைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவா.